கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சாய்பாபா காலனியில் ஒரு புது ஃபைன் ஃப்ரை ஓ ஃப்ரைனோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும். பட் இங்கே வந்து மெனு அவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து இருக்கிற ஒவ்வொரு குசைனில் இருக்கிற பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷஸ்ஸு பெஸ்ட்டு மெயின் கோர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் சாப்பிட்லாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மணப்பட்டி சிக்கன், விழிஞ்சம் சிக்கன், இன்ஃப்யூஸ்டு இருக்குது, 65 இருக்குது, 65லேயே புதினா 65, இட்லி குடல் குழம்பு, கறி தோசை, பணியாரம், சூப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படின்னா ஃபேமிலியாக வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போய் பார்ட்டி பண்ணணுன்னு நினச்சாலுமே சூப்பராக பண்ணலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வச்சுருக்காங்க. மெயின் கோர்ஸ் வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி கறி தோசை அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுட்டை செமையாக என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு மெனு இருக்குது. அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 50 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னென்ன மெனு இருக்குது, ஃபுல் வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் மெனு இன்றைக்கி நான்வெஜ்ஜில் பார்க்க போகிறீங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா NSR ரோட் கடைசியில் வந்தீங்கன்னா கார்ப்பரேஷன் பேங்க்குக்கு ஒரு 2 பில்டிங் முன்னாடி. லொக்கேஷன் அண்ட் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ மாஸ்டர், எனக்கு மெயின் ஒரே கேள்வி, மெனு எப்படி இவ்வளோ யூனிக்காக டிசைன் பண்ணணும்னு யோசனை பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து எது பண்ணாலும் அதை டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுங்கிறது நம்ம கான்செப்ட்டு. ஸோ கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் வந்து ஒன்லி ஸ்டார்டர்ஸ் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பெஸ்ட்டாக கொடுக்கணும், நம்ம மக்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணுங்கிறத நம்ம கான்செப்ட். ஓகே, இங்கே என்ன ஸ்பெஷல்? நீங்கள் கொஞ்சம் மெயின் கோர்ஸும் வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லிடுங்க. ஸ்டார்டர்ஸில் இங்கே வந்தால் இப்போ நான் ட்ரை பண்ணி முக்கால்வாசி ஐட்டம் சொல்லிட்டேன் எனக்கு என்ன பிடிச்சதுன்ட்டு. உங்களுக்கு வந்து இங்கே என்ன ஸ்டார்டர்ஸ் கஸ்டமர் வந்தால் மஸ்ட் ட்ரைங்கிறது சொல்லிடுங்க. உங்களோட ஸ்பெஷல் சொல்லிடுங்க. ஓகே, நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா புதினா 65, சிராஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிஸ்ட் வந்து 65, அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபேமஸ். ஓகே, ஸோ 65ல் வந்து ஒரு மசாலா இன்ஜெக்ட் பண்ணுறது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி நிறையா ஸ்டார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தவா ஃப்ரை தான் நம்ம கான்செப்ட் கொடுக்கும். ஸோ இங்கே மேக் பண்ணி எல்லாமே தவாவுக்கு போயிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி திரும்ப அந்த கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபேமஸ். ஓகே, அண்ட் அதில் வந்து கல் ரோஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சது என்ன? எல்லாமே மஸ்ட் ட்ரை பண்ணலாம். பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் அந்த கறி தோசையும் பணியாரத்தை பற்றி சொல்லியிருங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இட்லி குடல் குழம்பு. ஸோ நம்மளது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கறி தோசை தான். நிறைய தோசை வெரைட்டியில் இருக்குது. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்காக வந்து சவுத் இந்தியனில் இருக்கிற சிக்கன் மேரினேட் பண்ணிவிட்டு அதை தோசையில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அண்ட் காலையிலையும் இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஆமாம், நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் மட்டும் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் நான்வெஜ் இருக்குது. சூப்பர் ஜி. இதே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணலாம். ஸோ ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ் இனி ரெடி ஆகிட்டு இருக்குது, கறி தோசை பணியாரெல்லாம். பட் ஸ்டார்டர்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஃபுல் மெனு வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 60 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 200க்குள்ளே தான். ஸோ நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ காலனி சைடில் உங்களுக்கு எங்கேயுமே இன்ஃப்யூஸ் சிக்கன் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ப்ஸு. ஸோ ஹர்ப் ஸ்டைலில் ஒரு இன்ஃப்யூஸ் சிக்கனு, கிரில் சிக்கனு, தந்தூரி அண்ட் ஸ்பைஸியாக இன்ஃப்யூஸ் சிக்கன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு சிராச்சாங்கிற ஒரு ஃப்ளேவரு, மூளை முட்டை ஃப்ரை, இது வந்து பார்த்திங்கன்னா மணப்பட்டி சிக்கனு, இது வந்து பள்ளிப்பாளையம், இது வந்து தலைக்கறி பார்க்குறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருக்குது. இட்லி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு, இது வந்து விழிஞ்சம் சிக்கன். ஸோ இது வந்து நம்ம ஊரில் செம்ம ட்ரெண்டிங். இது என்னென்னா மெயினாக இந்த வர மிளகா அண்ட் இந்த பேஸோடு வரும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா புதினா 65 சிக்கன் சூப். ஃபஸ்ட்டு வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த ஆட்டுக்கால் சூப் தான் செம டெம்டிங்காக இருக்குது. ஆட்டுக்கால் சூப் அண்ட் சிக்கன் சூப்பு. ஸோ இது கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா 60 rupeesக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக, தண்ணி எல்லாம் ஓடாமல் நல்லா ஓரளவுக்கு திக்காகவே கொடுத்துருக்காங்க. மெயின் இந்த சூப்போட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, ஆக்சுவலி இவ்வளோ ஸ்டார்டர்ஸ் பார்த்தோன்னா எனக்கு ஒரு மைண்ட் வந்து, எனக்கு இல்லை நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மைண்டில் வந்திருக்கோம், பார்ட்டி பண்ணுறதுக்கு செம்ம ஸ்பாட்டாக இருக்கும்ன்ட்டு.
அண்ட் சூப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமாக அந்த மல்லியோட ஃப்ளேவரும் சரி அந்த காரம் நாக்கை ஹிட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். கூடவே வந்து புதினா 65. ஸோ எனக்கு புதினா 65ங்கும் போது புதினா மேரினேஷன் ரெகுலர் 65மே இருக்குது. ஆஹா, புதினா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா டெக்ஸ்சர்லேயே மேரினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் இவங்க ஃப்ரை பண்ணுற ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து மூஞ்சியில் அடிக்காத அளவுக்கு செம கிறிஸ்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிக்கன் சூப் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம். ஸோ பள்ளிப்பாளையம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா இவங்ககிட்ட தோசை இருக்குது, கறி தோசை இருக்குது, இட்லி இருக்குது, வாங்கி சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நல்லா ஆத்தென்டிக்காக இருக்குது. இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக பள்ளிப்பாளையம் மணப்பட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு காமன் சிக்கனை செஞ்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுவாங்க. பட் இவங்க எல்லாமே தனித்தனியாக மேரினேட் பண்ணுறாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா மணப்பட்டி இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் இந்த ஃப்ளேவரு. ஸோ இதுவும் ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணியில் பெப்பர் போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீல் வரும். இவ்வளோ ஒரு ஸ்பைசி டெக்ஸ்சரில் அந்த பெப்பர் பேஸோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ மணப்பட்டி மஸ்ட் ட்ரை. இப்போ என்ன பண்ணலான்னா தந்தூரி போவோம். தந்தூரி வந்து அந்த ஒரு என்ன சொல்லணும்னா டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. நல்லா பிஞ்சோனே வருது. ஒரு பீஸ் எடுத்து எப்படி சொல்லணும்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஈக்குவலான டேஸ்ட்டு, பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இட்லி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இட்லி குடல் குழம்பு ஒரு காம்போ இருக்குது. ஸோ சிக்கன் சூப் போகலாம். ஸோ இட்லி குடல் குழம்பு விடுங்க ப்ரோ. ஸோ சூடாக வந்ததை சூடாகவே ட்ரை பண்ணிடலாம். ஸோ இது வந்து இட்லி குடல் குழம்பு காம்போ. ஸோ சூடாக வந்த இட்லியை சூடாகவே ட்ரை பண்ணிடலாம். நான் 2 இட்லிங்கும் போது சின்ன இட்லி நினச்சேன், பட் தட்டு இட்லி வருது. தட்டு இட்லி வித் குடல் குழம்பு. ஆஹா, இந்த விஷயம் சொல்லாமான்னு தெரில, ஏன் அது சொல்ல வேண்டாம். பட் குடல் குழம்பு சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பைஸியாக. எனக்கு ஒரு இடத்துல சாப்பிட்ட ஞாபகம் வந்துச்சு. பட் அந்த இடத்த பற்றி நான் சொல்ல முடியாது. செம சூப்பராக இருந்துச்சு. செம சூப்பராக இருக்குது. இட்லி குடல் குழம்பு மஸ்ட் ட்ரை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் சூப். ஸோ இட்லி குடல் குழம்போட மோகத்துலேருந்து நான் இனி வெளியில் வரல. பட் சிக்கன் சூப் போயிடுவோம். இதுவுமே நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஹிட். வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு நைட் டின்னருக்கு ஸ்டார்டர்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு மூடு வந்தீங்கன்னா சிக்கன் சூப்பு சாப்பிட்ட வரைக்கும் தந்தூரி சூப்பராக இருந்துச்சு. மணப்பட்டி கடைசியில் ஒரு இட்லியோட ஃபினிஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் என்னென்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இது வந்து எல்லாமே நீங்கள் நல்லா இருக்குங்கிறீங்க, எனக்கு வந்து இப்போ இந்த சைட்ஸு மட்டும் ஒரு 1 கிலோவில் வேணும், இல்லை ஒரு 1/2 kg வேணும், இல்லை எனக்கு கஸ்டமைஸ்டாகவும் சில சைட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படியும் இருக்கும். எனக்கு மணப்பட்டி ஒரு 1/2 கிலோ, பள்ளிப்பாளையம் ஒரு 1/2 கிலோ, தலை கிலோ ஒரு 1/2 கிலோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்ட்டி பண்ணணும்னு நினச்சிக்கலாம் பண்ணலாம். இல்லை வீட்டில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து நைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இல்லை நைட் பிரியாணி வீட்டில் செஞ்சுருவீங்க. இந்த மாதிரி சைட்ஸ் மட்டுமே சாப்பிட்ணுன்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஆர்டர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது முடிச்சுட்டு இன்ஃபியூஸ்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கிற விழிஞ்சம் சிக்கன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த தேங்காய் எண்ணெய் வரமிளகா பேஸில் ஃப்ரையாக இருக்கும். எடுத்து அப்படியே கடிச்சிருவோம். இது எப்படின்னா அந்த மேரினேஷனோட மேக்கிங் ஷாட்டே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வரமிளகா, கருவேப்பிலை, ஃப்ரை, ஆனியன்ஸு எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணியிருப்பாங்க. எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அண்ட் மேலே வரமிளகாலாம் டாப் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்பைஸ் இல்லை, பட் எப்படின்னா சாப்பிடும்போது ஒரு தூண்டுதல் ஜாஸ்தியாகும். அந்தளவுக்கு ஒரு செம்மையான டிஷ் இது. அண்ட் ஆத்தென்டிக்காகவும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரில் போயிடுவோம். ஆக்சுவலி கிரில் இவங்க அந்த மேக் பண்ணும் போதே செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. எடுத்து நீங்கள் நார்மல் கிரில் சாப்பிட்றதுக்கும் இந்த கிரில் சாப்பிட்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, மேலே லேயர் வந்து பட்டரியாக இருக்கும் உங்களுக்கு, அதுதான் ஃபேட்டான லேயர். இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேட்டான லேயர். ஆனால் அதுலேயுமே
ஒரு ஸ்பைசினஸோட ஹிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பைசி இன்ஃப்யூஸ் சிக்கன் போகிறதுக்கு முன்னாடி க்ரீமி போயிடலாம். ஸோ இது என்னென்னா நிறைய பேர் இப்போ பசங்களாக வரீங்கன்னா இப்போ க்ரீமி ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ க்ரீமி ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த சிக்கனை இதை எடுத்து இந்த பாட்டை எடுத்து அப்படியே கிடச்சிரும். இந்த பாட்டை அப்படியே எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீமில் இன்ஃப்யூஸ் பண்ணி மேலே திருப்பி ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா இந்த எப்படி சொன்னோன்னா ஆப்கானி டிக்கா, இந்த க்ரீமி கபாப்ஸ் அந்த மாதிரி லவ் பண்ணுற ஆரம்பிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஸ்பைஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் இந்த சிராச்சா சிக்கன் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள மேரினேஷனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். அதை நல்லா வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சிராச்சா இன்ஃப்யூஸ் சிக்கன் நீங்கள் வந்து எனக்கு சப்புன்னு சாப்பிட்ற ஆள்னா சில டிஷ்ஷஸ் இருக்குது. பட் நல்ல நான்வெஜ்ஜை வெறிக்க சாப்பிட்றாருன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு மஸ்ட் விசிட் பிளேஸ். ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமுமே அந்த டேஸ்ட் பட்ஸ் அவங்களுக்கு தூண்டி விடும். இட்லி குடல் குழம்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தலைக்கறி. ஸோ தலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட தொக்கு மாதிரி இருக்குது. ஸோ நல்லா அப்படியே எடுத்து இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல தொக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொக்கு வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் செய்ய மாட்டாங்க. என்ன ரீசன்னா தொழில் தெரிஞ்சால் கரெக்டாக ஃபுட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாள் தான் இந்த மாதிரி தொக்கு ஸ்டைலில் செய்வாங்க. இட்லி வித் குடல் தலைக்கறி. இந்த ஃப்ளேவர் கரெக்டாக இறங்கியிருக்கு. நல்ல வரமிளகா பேசி அண்ட் அந்த மேரினேஷனோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ கறி தோசை அண்ட் பணியாரத்தோட ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஐட்டம்ஸில் இட்லி குடல் குழம்பு முன்னாடியே வாங்கிட்டோம், டெம்ட் ஆகிடுச்சுன்ட்டு. சிக்கன் பணியாரம் நினைக்கிறேன். சிக்கன் பணியாரம் அண்ட் கறி தோசை. ஸோ பணியாரத்தை ஓப்பன் பண்ணோம். பணியாரம் சூடாக இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச எக் பணியாரம்னு நினைக்கிறேன். எஸ், பணியாரம் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆஹா, பணியாரம் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மைல்டாக இருக்குது. அந்த ஒரு லைட்டாக ஒரு அந்த குழம்போட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. எனக்கு கறி தோசை தான் டெம்ப்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதுரை ஸ்டைலில் இந்த நல்ல கேரமலைஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து தண்ணி குழம்பும் இருக்குது, அதையும் அப்படியே டிப் பண்ணிடுவோம். வாவ், த பெஸ்ட் கறி தோசை. அந்த கிரேவியும் நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. அண்ட் இந்த கேரமலைஸ்டு எக்கு, சிக்கன், ஆனியன், மேலே அந்த பச்சை மிளகா சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வந்துட்டு ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லிட்ரலி சாய்பாபா காலனியில் இப்படி ஒரு பிளேஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மனசார சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் சைட்ஸு அண்ட் நம்ம டின்னருக்கு தேவையான கறி தோசை, பணியாரம், இட்லி இருக்குது. ஸோ ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச ஆர்டரில் சொல்லிடுறேன். சிக்கன் சூப்பு. இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணிங்கன்னா செம இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸ்டார்டர்ஸில் மணப்பட்டி ட்ரை பண்ணுங்கள், கிரில்லு ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. விழிஞ்சம் சிக்கன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பள்ளிப்பாளையம், மகாராணி, மௌனிகா ஏகப்பட்ட ஸ்டார்டர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக. மீன்ஸ் இப்போது பள்ளிப்பாளையம்னா தனியாக, மணப்பட்டினா தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக செய்கிறாங்க. அண்ட் இட்லி குடல் குழம்பு டாப் நாச். அந்த குடல் குழம்பு கிரேவி சாப்பிட்டிங்கன்னா இங்கே கை எடுக்கவே மாட்டிங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் கறி தோசை மஸ்ட்டு ட்ரை. கறி தோசை ப்ளெயினாக எடுத்து சாப்பிடாதீங்க. அந்த குழம்பு கொடுப்பாங்க, அப்படியே மேலே ஊற்றி விட்டு தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சொல்லும் போதே நாக்கில் எச்சி வருது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் வர்த் விசிட்டிங் பிளேஸ். அண்ட் நீங்கள் கிலோ கணக்கில் இப்போ ஸ்டார்டர்ஸ் வேணுனாலுமே எங்ககிட்ட சொல்லிக்கலாம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இது பாரதி பார்க் 8th கிராஸ் வழியாக இப்போ நீங்கள் டுவர்ட்ஸ் அவிலா வந்தீங்கன்னா கார்பரேஷன் பேங்க்குக்கு ஒரு 2 பில்டிங் முன்னாடி இருக்குது. PR3க்கு பக்கத்தில். நீங்கள் NSRோட அந்த எண்டில் வந்தீங்கனாலே இருக்கும். நான் லொக்கேஷன் லிங்க், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். பிரேக்ஃபாஸ்ட்லேயுமே நான்வெஜ் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.